அனைவருக்கும் வணக்கம். திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி. 12 ராசிக்காரர்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக், சமூகத்திற்கு மிக தேவை. அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு, யங்ஸ்டருக்கு மிக அடிப்படை தேவையாக இப்போ அவங்க நினைக்கிறது. இப்போ 2K கிட்ஸுக்கு, 2K கிட்ஸ் கூட 20 வயசு ஆகிருக்கும். 2K கிட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்ன தேவை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தொழிலா, பணமா? பல பேருக்கு அதுக்கு இல்லை, காதல் தான். மேரேஜ் ஆக மாட்டேங்குதுங்க, காதல் கை கூட மாட்டேங்குதுங்க. 10 வருஷம் லவ் பண்ணோம் ஸ்கூல் டேஸில், 8ஆப்பில் இருந்து டபார்னு நேற்று ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க, இல்லை அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும். நான் ஒரு ஆண்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு வீடியோ போட்டேன், இந்த காதலுக்கு என்ன பண்ணலான்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நிறைய அற்புதமான தகவல்களெல்லாம் வீடியோ பேசியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது, பகிரப்பட்டது. இப்போது இளம் தலைமுறையினருக்கு தேவையாக இருக்குது. அப்போது ஆஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுடைய நற்பலன்களை பேசக்கூடிய ஒருவராக, இந்த காதலில் உங்களுக்கு அது சரியாக இருந்தால் அது கை கூடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 12 ராசிக்கும் பார்த்துருவோம். ஆகையால் லவ் பண்ணுறவங்கெல்லாம் வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. 12 ராசிக்காரர்களுமே காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விதி, 12 பேருக்கு காமன், 12 ராசிக்காரர்களுக்கு காமன் விதி, ஜாதகம் பார்க்கக்கூடாது. நான் கிடையாது, நீங்கள் பார்க்கக்கூடாது யார்ட்டையுமே. அப்படி யாராச்சும் நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர் அது ஆணோ பெண்ணோ போய் நீங்கள் பார்க்க போகிறார் அப்படின்னா உங்களை கழட்டி விட போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா பல காதல்களில் தலை உருட்டுறது எங்களை தான். வேணான்னு சொல்லிட்டாங்க, ஜோசியத்தில் வேணான்ட்டாங்க, ஜாதத்தில் பொருந்தலைன்ட்டாங்க. 10 வருஷம் காதல் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, கடைசி நேரத்தில் கழட்டி விட்றக்கு நம்ம தலை உருட்டுறது. உடனே அந்த பொண்ணு எங்கிட்ட பார்த்தா எப்படி விசாரித்து நம்ம நம்பரை பிடிச்சிட்டு நமக்கு ஃபோனை போட்டு எங்கெங்க இப்போ எப்படி நீங்கள் பொருந்தலைங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலஜரை, இல்லை நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போது ஜாதகம் பார்க்கக்கூடாது. காரணம் ஏன்னு சொல்கிறேன், தோசை இருந்தால் தான் காதல் வரும். தோசை இருந்தால் தான் காதல் வரும். 7ல் ராகு, அதீத காதல் பிரேக்கப்பு. 7ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். 2ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். சந்திரன் சனி சேர்க்கை, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ். 2ல் ராகு, மாற்று மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது. இது மாதிரி தோசை இருந்தால் தான் காதல் வரும், ஒரு பெண்ணை பிடிக்கும். ராகு நல்ல பொசிஷன்ஸில் இல்லாமல் இருந்துன்னா மூத்த பொண்ணு மேலே காதல் வரும், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. தவறு கிடையாது, உங்கள் ஜாதகம் சரி, நீங்கள் பண்ணிக்கலாம். சொசைட்டிக்கு வேறு பார்வையாக இருக்கும், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஓகே தான். இப்படி 12 ராசிகாரர்களுக்கு பொது விதி, காதல் பண்ணினீங்கன்னா, மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது கவனமாக பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து பாருங்கள், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான லைஃப்பை செப்பரேட்டுக்குங்க. அதை முயற்சி பண்ணி நல்லபடியாக வச்சுக்கான வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அதே போல் சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்பட்டால் சுவாக ஆகிடும், முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பு. கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, இது 2ம் பேசிக் விதி 12 ராசிக்காரர்களுக்கு. இப்போது துளாராசி என்பர்கள், துளாராசியில் இருக்கேன், நான் காதல் பண்ணுறேன், என்ன பண்ணலாம், இழுப்பறியாக கிடக்கு அல்லது நல்லா தான் போயிட்டுருக்கு, எதுவாக இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மூலமாக இன்னும் கொஞ்சம் ஒரு அப்கிரேடு அப்படிங்கிறது, ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். துளாராசியில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பொதுவாக ஜாஸ்தி வரலாம். நமக்கு பத்தலை, திருப்தி அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாமல் போகலாம். பத்தலை, இன்னும் கொஞ்சம்ன்ட்டு அந்த திருப்தி இல்லாத ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படி இல்லாமல் அவங்க பர்த்டேக்கு சின்னதாக கேக் கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்க மறந்துட்டா கூட சரி தான், அடுத்த நாள் சொன்னால் கூட அதில் ஹாப்பி ஆகிக்கணும், அப்போ சந்தோஷம், பரவாயில்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு. பர்த்டேக்கு கேக் வெட்டாட்டி நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல, அதில் ஹாப்பினஸ் ஆகிக்கணும். அந்த ஹாப்பினஸை நீங்கள் பண்ணிக்கணும். பண்ணிக்காமல் இல்லை என்னத்தை போய் நம்ம பர்த்டே விட உன்னோட பெருசாக வேறு என்ன இருந்துட போகுது ஒரு ஈவெண்ட் அப்படின்னு அவங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணி மென்மேலும் அந்த பிரச்சனையை வளர்க்காமல் அதோட அந்த பிரச்சனையை அன்றைக்கி ட்ராப் பண்ணுறது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பத்திரமாக பார்த்துக்கும், இல்லைன்னா பிரேக்கப் வரை கொண்டு போய் நிறுத்திடும். அதே போல் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட இந்த எதிர்பார்ப்புகளோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட சில ஒரு மகிழ்ச்சின்னு இருக்கும்ல, அது இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு
இப்போ ராத்திரி நேரம் போய் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றது பிரியமாக இருந்தால் நம்ம டயட் கான்சியஸில் ஒரு சார்ட்டை போட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, தண்ணி இவ்வளோ குடிச்சுக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், புரோட்டா சாப்பிடக்கூடாது, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கான்சியஸாக அவங்கள நீங்கள் ட்ரீட் பண்ணுறதும் நல்ல. அவர்களை உருவக்கேலி நீங்கள் பண்ணக்கூடாது. என்ன இப்படி இருக்க, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, இதெல்லாம் போட்டு வெளியே வருவானா, என்ன ஸ்கின் இப்படி இருக்குது, என்ன ஹேர் இப்படி இருக்குது, அப்படி இருக்காத இப்படி இருக்காத அப்படி இப்படின்னு வந்து உருவக்கேலி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் உறவு நிச்சயம் பலனளிக்காது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு பலனளிக்க மாட்டார்கள். ஆகையால் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அவர்களோட நீங்கள் அந்யுன்யம் பேணுவது மிக முக்கியமான ஒன்று. 2 பேரும் சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நல்ல பலன் வரும். மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெரும் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் தரும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் தரும். அதே போல் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சில ஈவெண்ட்ஸ்லாம் போடுறதும் நல்ல பலன் தரும். திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு அடையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெற்றோர்களுடைய சம்பவத்தினுடன் உங்களுடைய உறவுகளுடைய சம்பவத்தினுடன் நல்லபடியாக திருமண வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த உங்களுடைய காதல் உறவுக்குள்ளே நட்பை போட்டு நீங்கள் சாண்ட்விச் மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல பலனாக இருக்காது. ஆகையால் நட்பு காதல் ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை துளாராசி நண்பர்கள் நிச்சயம் ஏற்பாடு பண்ணிக்கணும். வாழ்க்கையில் இன்புற்று நல்லபடியாக ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைய இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.